ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேலம் பத்மா சமையல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இட்லி தோசைக்கெலாம் தொட்டுக்கிற மாதிரி ஒரு சூப்பரான பூண்டு தக்காளி சட்னி தான் பார்க்க போகிறோம். அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துக்கு இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பேன் வச்சுருக்கேன். நான் இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றுறேன். இப்போ இதில் நான் 5-6 காஞ்ச மிளகாய் வச்சுருக்கேன், அதை போட்டுடலாம். இந்த காஞ்ச மிளகாயை மீடியம் ஃப்ளேமில் வச்சு லைட்டாக வறுத்துக்கலாம். இது உங்கள் காற்றுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. ரொம்ப காரம் பிடிக்கணும், இன்னும் கூட சேர்த்து போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மிளகாய் வறுபட்டுருச்சுனால இந்த மாதிரி உப்பி வந்துச்சுன்னா நமக்கு வறுபட்டுருச்சுன்னு அர்த்தம். இப்போ இதில் நான் 2 பெரிய சைஸ் பூண்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக 2 பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன். இப்போ இதை போட்டுடலாம். பூண்டு கொஞ்சம் வதக்கிக்கலாம். இப்போ பூண்டு நல்லா வதங்கிருச்சு. நான் மீடியம் சைஸ் தக்காளி பார்த்தீங்கன்னா 4 இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டு வதக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுடலாம். அப்போ தக்காளி நல்லா வதங்கிட்டும். இந்த சட்னி பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவும் செஞ்சலாம், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த சட்னி பார்த்திங்கன்னா 2 நாள் வரைக்கும் கெடாமே இருக்கும், வெளியிலேயே வச்சு சாப்பிட்லாம். அப்புறம் தோசை சப்பாத்தி இதுக்கெல்லாம் கூட நம்ம மேலே தடவிட்டும் சாப்பிட்லாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், இது நல்லா வதங்கிருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது ஆறட்டும். நம்ம இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இதனால் நெய்ஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், சட்னி அரைச்சாச்சு. இப்போ இதை தாளிச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு பேனில் நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ இதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு போட்டுடலாம். கருவேப்பிலை போட்டுடலாம். சட்னியில் ஊற்றிடலாம் தாளிப்பை. அவ்வளோதாங்க, நமக்கு சூப்பரான பூண்டு தக்காளி சட்னி ரெடிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.